வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இன்றைக்கு டிவிஷன் பெஞ்சில் மனுதாரர்களுடைய சார்பாக இன்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மனுதாரர் அரசு பாண்டியனுடைய சார்பாக திரு குரு கிருஷ்ணகுமார் அவர்கள் ஆஜரானாங்க. குரு கிருஷ்ணகுமார் அவர்களும் திரு ஸ்ரீராம் அவர்களும் இன்னும் ஏனைய வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. டெல்லியிலேருந்து கூட வந்திருக்காங்க. உடனே டெல்லியிலேருந்து வந்திருக்கிறதுனால அவங்க தமிழ்நாட்டில் வேறு ஆள் கிடைக்கலையான்னு கேட்காதீங்க. அவர்களெல்லாம் பக்கா தமிழர்கள், பச்சை தமிழர்கள், திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர். அதனால் நாம் இந்த விஷயத்தை புரிந்தவர்கள், முருகனை அறிந்தவர்கள், முருக பக்தியில் ஈடுபட்டவங்க, அந்த அடிப்படையில் தான் வழக்கறிஞர்களும் கூட அவங்க வந்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய வெவ்வேறு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இன்றைக்கி சொன்னதில் இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் தனக்கு அதெல்லாம் உரிமைன்னு தவறாக புரிந்திருக்கு. தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒட்டுமொத்தமாக அந்த கோவிலே தன்னுடையது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நடந்த சம்பவங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு சொன்னால், அவங்க ஒரு அதன் அறநிலையத்துறையினுடைய சார்பாக கோவில் நிர்வாகம்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு போக்கும் இருக்குது. அது முற்றிலும் தவறானது. கோவில் அவங்க கிடையாது, கோவிலுக்கு சொந்தக்காரங்க அறநிலையத்துறை கிடையாது. இந்த விஷயத்தை நான் தான் கோவில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தரப்பு வழக்கறிஞர் முன்னாடி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்னா, அரசாங்கம் ஒரு தரப்புக்கு உரிமையை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீதியை, சட்டத்தை மதிக்காமல் கொஞ்சம் வரம்பு மீறி செயல்பட்டிருப்பதாக கருத தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் முன்வைத்திருக்காங்க வாதத்தை. அதே போல் 1920 அடிப்படையில் இருக்கக்கூடிய தீர்ப்புலையும் 1996 தீர்ப்பின் அடிப்படையிலே தான் மேதகு ஒரு நீதியரசர் உட்கார்ந்த அமர்வு நீதியரசர் ஜிஆர்எஸ்னுடைய இதில் அதை பார்த்து தான் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இப்போ இந்த வழக்கு 1996 அந்த நீதியரசர் தந்த தீர்ப்பின் அடிப்படையில் எனக்கோ அல்லது அறநிலையத்துறையோ விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இது இன்னைக்கு இந்த டிவிஷன் பெஞ்ச்லேயும் அந்த விஷயம் வந்திருக்கு. அதனால் தீர்ப்பு அந்த விளக்கு ஏற்றுவதனும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வாதங்கள் எல்லாம் இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கோவில் நிர்வாகமும் சரி, மற்ற அறநிலையத்துறையினுடைய அதிகாரியும் சரி, அரசும் சரி, எதிராக பக்தர்களுக்கு எதிராக ஒரு தரப்புக்கு மாறாக எதிராக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் கூட இது அமைதிக்கு குந்தகம், அதாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லாண்ட் ஆர்டர் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளே என்ன, பல இதுக்கு முன்னாடியும் கூட அங்கே பீஸ் கமிட்டி மீட்டிங்கெல்லாம் போட்டு ஒரு வகையில் 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இதுக்கு முன்னாடியே கூட 2005 சமயத்திலேயே கூட அவங்க உட்கார்ந்து இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இப்படியாக இருக்கும்போது அந்த சமயத்திலே இந்த வேலைகள்லாம் முடிச்சிருந்தா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்காது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வரக்கூடிய விஷயம் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதாவது காவல்துறையினுடைய செயல்பாட்டை பற்றியும் சொல்கிறம்போது, அவங்க சட்டம் ஒழுங்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தாமல் அவங்க துரதிருஷ்டவசமாக அவங்க அங்கே பக்தர்களுக்கும் இதை எப்படி நிலைப்படுத்தாமல் இருக்கணுங்கிற மாதிரியான செயல்படுத்தாமல் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவாக இதில் மேதகு நீதியரசர்கள் ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்கள் அதை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு, இதுக்கான முயற்சிகள் 2005 ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்குது. 2014 இன்னொரு தடவை 96 இந்த மாதிரியான சமயத்தில் கூட முயற்சி செய்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வேணும்னே தாமதப்படுத்துகின்ற நோக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், தாமதப்படுத்தும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைய பிறகு நாளைக்கு மற்ற விஷயங்கள் தொடரும். இன்னும் மற்ற மனுதாரர்கள் இருக்காங்க, திரு பரமசிவம் அவர்கள் இருக்காங்க, ராம ரவிக்குமார் இருக்காங்க, சோலை கண்ணன் இருக்கார், கார்த்திகேயன் இருக்கார், இப்படி பல இருக்குது. நாளைக்கு தொடரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து இந்து முன்னணி சொல்லி கொண்டிருக்கிறது, அறநிலையத்துறைங்கிறது அவங்க பார்க்க வேண்டியது அவங்களுடைய வேலை அந்த கோவிலை சொந்தமானவங்க கிடையாது. கோயிலுக்கு சொந்தக்காரர் அந்த சாமி தான்.
கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல உரிமையாளர்னு சொன்னால் உரிமை மனோபாவத்தோடு இவங்க செயல்படக்கூடாதுங்கிற விஷயத்த நாம் முன்வைத்திருக்கின்றோம். இப்படியாக இன்னைக்கு இது போயிருக்கு. அவங்க தரப்பில் சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. தர்கா தரப்பில் இருந்து கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஓவியம் மேலே ட்ரோன்லேருந்து எடுத்த இதெல்லாம் வைத்து கொண்டு கூட அதில் அந்த இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கும் இந்த தீபத்தூணுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்கின்றது, நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, இந்த நெல்லித்தோப்பு பகுதி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அன்று இங்கே ஆராயப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கானது நல்ல முறையில் முருக பக்தர்களுக்கு ஏற்றாற் போல, முருக பக்தர்கள் எண்ணுகின்றார் போல இந்த விஷயங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளைக்கு இந்த மேலும் திருப்பி தொடர்ந்து இந்த விசாரணை நடக்க இருக்கிறது. நாங்களும் உங்களை போலவே ஆவலோட இந்த முழு விசாரணையை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். செய்த இந்த வழக்கில் இன்று தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்பு விசாரணை தொடர்ந்தது. இன்னைக்கு அவங்களுடைய தரப்பில் ஏற்கனவே அனைத்து மூத்த வழக்கறிஞர்களும் பேசி முடித்த நிலையில் இன்றைக்கி வக்ஃப் போர்டு தரப்புலையும் எஞ்சி இருந்தக்கூடிய அப்பலன்ஸ் சார்பாகவும் இன்றைக்கி அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. உணவு இடைவேளைக்கு பிறகு நம்ம அது எதிர்த்தரப்பு எங்களுடைய வழக்கை வாதாட ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் சார்பில், அதாவது திரு அரசு பாண்டி அவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு குரு கிருஷ்ணகுமார் அவர்கள் ஆஜரானார். உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அவர். அப்புறம் அவருடைய வாதத்தை தொடர்ந்தார். அப்புறம் அவருடைய வாதம் கிட்டத்தட்ட 4:45 நெருக்கி முடித்த உடனே அதுக்கப்புறமா திரு ஸ்ரீராம் அவர்கள் திரு பரமசிவம் சார்பாக அவருடைய வாதங்களை முன்னெடுத்து வச்சார். பாதி கேட்டுட்டு இருக்கும்போது கோர்ட்டினுடைய டைம் முடிஞ்சிட்டனால நாளைக்கு திருப்பி தொடருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த வழக்குகள் ஃபர்தராக நம்மளுடைய சைடில் ஆர்கியூமெண்ட்ஸுக்காண்டி நாளைக்கு கண்டினியூ பண்ணுறாங்க கோர்ட்டில். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலை சொல்லலாம். எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் சைட்? வக்ஃப் தரப்பில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது நிறைய சொன்னாங்க. அதில் முதல்ல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இதை ஒரு மீடியேஷன் பண்ணி நம்ம முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை கோர்ட் மானிட்டர்டு மீடியேஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வாதத்தை முன் வச்சாங்க. இந்த எண்ணம் அவங்களுக்கு ஏன் இப்போ திடீர்னு வருதுன்னு எனக்கு தெரியலை. சரி, அவர் எதுவாக இருந்தாலும் கோர்ட் அதை என்னன்றதை பரிசீலிக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தரப்போ அது எதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்றதை நம்ம ஆராய்ஞ்சிட்டு நம்மளுடைய கட்சிக்காரர்கள்ட்டே அதை பற்றி பேசிவிட்டு என்னன்றதை முடிவெடுத்து நீதிமன்றத்தில் சொல்லுவோம்னு சொல்லி இன்றைக்கி அதை நம்ம தகவல் தெரிவிச்சிருக்கோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 1920 தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நெல்லித்தோப்பு மற்றும் நெல்லித்தோப்பு உள்ளக்கூடிய பகுதிகள் அவங்களுக்கான டிக்ளரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளியராக ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு நெல்லித்தோப்பு அந்த நெல்லித்தோப்பு டு தர்கா இது அது எங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னார். லைட்டர் வெயினில் நீங்கள் நண்பராக என் கூட வாங்க, நம்ம அந்த படியில் ஏறி போவோம், மேலே போய் நம்ம சுற்றி பார்ப்போம், அந்த மலையில் ஏறி தர்கா கிட்டே போவோம், அந்த தூண்கிட்ட போவோம், நம்ம நல்ல முறையாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கொள்கையின் காரணமாகவோ ஒரு சம்பிரதாயம் செய்யணுமோ ஒரு கஷ்டம் இந்த விளக்கு ஏற்ற போகிறேன்னு சொல்லி வந்தால் அதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை அவர் இன்றைக்கி முன் வச்சார். ஸோ அப்போ இன்றைக்கி அதுக்கு தக்க பதில் எடுத்த திரு குரு கிருஷ்ணகுமார் சீனியர் அட்வொகேட் என்ன சொன்னாருன்னா, 1920 ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. தி என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு த திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம்னு சொல்லிட்டாங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சாமி தேவஸ்தானம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸப்ட் தி ஏரியா கால்டு நெல்லித்தோப்பு 33 சென்ட் அண்ட் தி ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் நெல்லித்தோப்பு லீடிங் டு த தர்கா, இது மட்டும்தான் அவங்களுக்கு பாத்தியப்பட்டிருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றத கருத்தில் கொள்ளும்போது குரு கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை சொன்னார். இது அவங்க பேசுனது முறையற்ற பேச்சு, இது மத நல்லிணக்கத்துக்கான விஷயமே கிடையாதுன்னும், இதை பொறுத்த மட்டுக்கும் அவங்க இப்படி வர ஒரு வாதத்தை முன் வச்சது ஆச்சரியம் அளிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவங்க நம்ம என்ன சொன்னோன்னா, அப்படி பார்த்தா மலையினுடைய அடிவாரத்திலிருந்து அந்த நெல்லித்தோப்பு போகக்கூடிய படிக்கட்டுகள் அத்தனையும் அறநிலையத்துறைக்கு சொந்தம்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதே மாதிரி நினச்சா, நம்ம அந்த மாதிரி அவங்களுடைய மதத்தை புண்படுத்தணுன்ற எண்ணம் இருந்திருந்தா, அவங்கள காயப்படுத்தணும் இல்லை இதை ஒரு அரசியலாக்கணுன்ற எண்ணம் இருந்திருந்தா, நம்ம கீழேயே அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோன்னா என்ன ஆகும்? இதனால் வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடை நம்ம என்றைக்குமே எடுத்ததில்லை, இனி மேலும் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு நண்பராக நீங்கள் வந்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற வாய், நீங்கள் உங்களுடைய மத நோக்கத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நான் விட மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? நம்ம இங்கே மத நல்லிணக்கம், நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 25 and 26 கிளியர்லி ஸ்பீக்ஸ் அபவுட் ரைட் டு ரிலீஜியஸ் பிலீஃப். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைக்கக்கூடிய, அவங்க வழிபடக்கூடிய முறைகளோ விதிகளோ யாருனாலும் அவங்களுடைய சொந்த விருப்பம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை மதித்து நம்ம அவங்கள முழுமையாக ஏற்றுட்டு இருக்கும் பொழுது இதை வக்ஃப் போர்டு கவுன்சில் பேசுகிறது தான் ஆச்சரியம் அளிக்கிறது. இப்படியான ஒரு வாதத்தை அவங்க இன்றைக்கி முன்வைக்கிறது முழுமையாக நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கான தக்க பதிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
நாளைக்கு மீண்டும் தொடருவோம். ஸோ அதுக்கான ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நல்ல தீர்ப்பு வரும்ன்ற எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசோட தலைமைச் செயலாளர் தமிழக ஏடிஜிபி ஆகியோர் வந்து நேரில் ஆஜராகிறதுக்கு விலக்கி கேட்டு அரசு தரப்புல வந்து பேசுறாங்கல்ல. ஆமாம், இன்றைக்கி வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து இன்றைக்கி எல்பிஏ ஃபைல் பண்ணியிருக்கிறத சுட்டி காட்டினார். நாளைக்கு இந்த வழக்கு வந்து கண்டெம்ட் வழக்கானது நீதிபதி ஜியோ சுவாமிநாதன் முன் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அட்வொகேட் ஜெனரல் திரு பிஎஸ் ராமன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கான முன் உதாரணம். அவர் அதை சொல்லிவிட்டு ஆஸ் அ அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த பார் நான் அந்த கண்டெம்ட்டில் ஆஜராக மாட்டேன், அதை பற்றி நான் பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டார். தட் இஸ் த ரைட் பொசிஷன். அவர் வந்து தன்னுடைய நிலையை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார். உடனே திரு ஏஜி வீரகிரண் வந்துருச்சு, அதில் நான் பார்ட்டியாக இருக்கேன், அதனால் என்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரும் அதை வந்து அங்கே தனி நீதிபதி முன்பு ப்ரிசிபிடேட் பண்ண வேணான்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சார். அதை நீதிபதிகள் அவுட்ரைட்டாக மறுத்துட்டாங்க. அவங்க சொன்னது, இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனி நீதிபதியில் போய் பார்த்துக்கோங்க, இங்கே நம்ம அதை பற்றி பேசலை, அதை பற்றி நம்ம விசாரிக்கலை, அது வழக்கு இருக்கே தவிர்த்து அது பற்றின விசாரணை இப்போ நடைபெறவில்லை. இப்போ நம்ம விசாரிக்கிறது அந்த தனி நீதிபதியோட இறுதி உத்தரவுக்கு மேலே உண்டான ரிட் அப்பீல் பற்றின ஆர்டர் தான். அப்படின்றனால அதை பற்றி மட்டும்தான் இப்போ நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த தனி நீதிபதி கொடுக்கக்கூடிய கண்டெம்ட்டை பொறுத்த மட்டுக்கும் உங்கள் சீஃப் செக்ரட்டரியோ ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரோ அவங்க ஆஜராகணுமா வேணாமா என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் அவர் முன்னே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோரிக்கை நீங்கள் அங்கே வைங்கன்னு சொல்லி அவுட்ரைட்டாக அவங்க கேட்ட ஒரு அதை தள்ளி வைக்க சொல்லியோ ப்ரிசிபிடேட் பண்ண வேணான்னு சொன்னதை கோரிக்கையை மறுத்துட்டாங்கன்னு தான் நாங்கள் புரிஞ்சுக்கிடுறேன். கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு, மார்கழி பிறந்துருச்சு, அதனால இந்த வழக்கு வந்து அவசர வழக்காக விசாரிக்க இல்லை, அது வந்து ஒரு சீரியஸ் நோட் இல்லை. அவங்க சொன்னது கார்த்திகையினுடைய அந்த முக்கியமான 3 தினங்களும் முடிஞ்சிருச்சு, கார்த்திகை மாதமும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு 300 நாள் இருக்குது நம்ம திருப்பி அந்த கார்த்திகையினுடைய நோக்கத்துக்கு வர்றதுக்கு. அதனால் போதுமான காலவசம் இருக்குது, நம்ம பொதுமையாக விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அதை நீதிபதிகள் அதை கருத்தில் கொண்டுட்டாங்க. பட் எந்த ஒரு விமர்சனம் அவங்க தெரிவிக்கலை. நம்ம அது என்ன எதுன்றதை நம்ம தீர்ப்பில் தான் அது தெளிவாக பார்க்க முடியும்.